ஹை கைஸ், லாஸ்ட் வீடியோல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ரீசெண்டா கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் பில்ல எதிர்த்து A23 அப்படிங்கிற ஒரு கம்பெனி மட்டும் தனியா அவங்க மட்டும் அப்பீல் பண்ணியிருக்காங்க கர்நாடகா ஹைகோர்ட்ல. அதோட ஹியரிங் இன்னைக்கு ஆகஸ்ட் 30 வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல வந்து நான் ஜஸ்ட் வந்து டெலகிராம்ல ஒரு அப்டேட் குடுத்திருந்தேன் மார்னிங்கே. செப்டம்பர் 8 நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பெருசா இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, பெரிய அளவுல ஒரு எந்தவித பாசிட்டிவ் அப்டேட், நெகட்டிவ் அப்டேட் அப்படிங்கிறத விட பெரிய அளவுல ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் எதுவும் இல்ல. பட் ஸ்டில் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம இதை கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் செப்டம்பர் 8 மட்டும் சொல்லிருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த குயிக் அப்டேட் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஹியரிங் வந்து காலையிலே நடந்தது. காலையிலேயே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். இதை பத்தி இந்த A23 அப்படிங்கிற கம்பெனி பெட்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க. அதை ஜஸ்ட் வந்து ஒரு விசாரிச்சுட்டு உடனே ஸ்டே ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நேற்று நைட் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். அதிலே சொல்லியிருந்தேன், கிடைக்க இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நெக்ஸ்ட் இயரிங்க்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த A23 அப்படிங்கிற கம்பெனி அவங்க வந்து போட்ட பெட்டிஷனை மட்டும் விசாரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இந்த மேட்டர்ல அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டேட் செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள்ள வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து இந்த கேஸுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அவங்களுடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்கணும். அவங்க ஒருவேளை அந்த 8ஆம் தேதிக்குள்ள அந்த விளக்கம் கொடுக்கல அப்படின்னா, அது வந்து இந்த கம்பெனிக்கு சாதகமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாசிபிலிட்டி நம்பர் 1. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் தரப்புல சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இல்லை அப்படின்னாலும் அது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து அட்வான்டேஜா முடியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ், அந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படும். ஸோ இதற்கப்புறம் ஃபர்தரா வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் மாதிரியான கோர்ட்டுக்கு மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பாசிபிலிட்டி இருக்கு. மோஸ்ட்லி செப்டம்பர் 8ஆம் தேதி ஓரளவுக்கு வந்து நமக்கு கிளியர் ஐடியா தெரிஞ்சிடும், இந்த கேஸ் வந்து எந்த சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி. செப்டம்பர் 8ஆம் தேதி ஜட்மெண்ட் வந்துருமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் அப்படின்னு சொல்லலாம். வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. பட் செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து ஓரளவுக்கு கிளியர் ஐடியா நமக்கு கிடைச்சிடும். ஸோ இவங்க தரப்புல இருந்து வச்ச ஒரு கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சடனா வந்து இந்த மாதிரியான ஒரு லாவை கொண்டு வந்துட்டாங்க. இதனால பல லட்சம் கோடிக்கணக்கான வருமானம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பல லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு வந்து பறிபோகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதனால இதற்கு வந்து ஒரு இடைக்கால தடை, ஸ்டே ஆர்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இந்த பெட்டிஷன் வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு தான் 2 பேர் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. மற்றபடி பெரிய அளவில் எந்த விதம் எதுவும் நடக்கல. ஸோ இதுதான் வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த விஷயம். செப்டம்பர் 8ஆம் தேதி நமக்கு இந்த கேஸ்ல மேற்கொண்டு எப்படி நகருது அப்படிங்கிற பத்தினா ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ எதனால இந்த வீடியோவா காலையிலே வந்துருச்சு இந்த அப்டேட் ஏன் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு புரிதல் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா லாஸ்ட் மேட்சோட வீடியோலே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது, ட்ரீம் 11 வருதோ இல்லையோ, ஸோ இதை பற்றி வீடியோஸ் போட்டு நீங்கள் வந்து நல்லா வியூஸ் பார்க்குறீங்க, மணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இதை பற்றின புரிதலே கிடையாது. ஏன்னா அந்த போகிற வியூஸ் எல்லாம் லாஸ்ட் ஒரு இது வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்த வியூஸுக்கெல்லாம் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு ₹200 கூட வராது. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. பட் நம்ம டெலகிராம் சேனல்ல ரெகுலர் ஃபாலோவரா இருக்கிறவங்களுக்கு கிளியரா தெரியும், நம்ம ஒரு மேட்சுக்கு எவ்வளோ போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம், அந்த டியோலாம் போட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம், வின்னிங் ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்டுட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு கிளியர் ஐடியா தெரியும். ஸோ இதனால நான் அந்த வீடியோ இதை பற்றி போடலை. இதில் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்டான நியூஸ் இல்லை. பட் சப்ஸ்கிரைபராக இருக்கவங்க பண்ணக்கூடிய கமெண்ட் அதையும் அதற்கு நம்ம மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ, சின்ன வீடியோ, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணது. ஸோ பெரிய பாசிபிளான அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா சடனாக வரக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் நான் டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்ட விஷயங்களை மட்டும் வீடியோவாக போடுறேன். மற்றபடி இந்த நியூஸாக வர்றது, இந்த ரூமர்ஸாக வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை அதோட நம்பகத்தன்மையை வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். ஸோ டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் கேட்கலாம். அதில் பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் இதுவும் கொடுத்துருப்பேன், டெலிகிராம் இதுவும் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃப்ரீயாக அதில் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய டவுட் எல்லாமே அங்கே கிளியர் செஞ்சிருவேன். நன்றி.